லடாக் எல்லையில் வீரமரணம் அடைந்த தமிழக ராணுவ வீரர் பழனியின் உடல் ராமநாதபுரத்தில் ராணுவ மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. லடாக் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த 15ஆம் தேதி சீன படையினருடனான மோதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் பழனி வீரமரணம் அடைந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூரைச் சேர்ந்த பழனியின் உடல் ராணுவ சிறப்பு விமானம் மூலம் மதுரைக்கு கொண்டுவரப்பட்ட போது மதுரை MP சு வெங்கடேசன், MLA சரவணன், மாவட்ட ஆட்சியர் வினய் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மதுரை மாவட்ட காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அடுத்து பழனியின் உடல் சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூருக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பழனியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய ராமநாதபுரம் ஆட்சியர் வீரராகவராவ் அவரது குடும்பத்தினருக்கு தமிழக அரசு அறிவித்த 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். முப்படை வீரர்களின் மரியாதைக்கு பின் துப்பாக்கி குண்டுகள் முழங்க வீர திருமகன் பழனியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதியாக அவரது 10 வயதே ஆன மகன் தந்தை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மத ரீதியான சடங்குகளை மேற்கொண்டார். பழனியின் பிரிவு பெரும் துக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் நாட்டுக்கான அவரது உயிர் தியாகம் பெருமையடைய செய்வதாக அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். எல்லாரையும் எங்கள் அண்ணன் தான் படிக்க வச்சது. ஏன்னா எங்கள் அக்கா எல்லாரையும் வீட்டு பார்த்தது ஃபுல்லாக அதுதான். நான் ஆர்மியில் சேர்வேன். நான் சேர்ந்ததுக்கப்புறம் என்னை ஃபுல்லாக அப்ரோச் பண்ணி அண்ணன் தான் சேர்த்து விட்டுச்சு. நான் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இருந்தாலும் அண்ணன் தான் எல்லாத்தையுமே பண்ணது. அண்ணன் இல்லைன்னா எங்கள் குடும்பம் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்திருக்க முடியாது. அவரை விட்ட யாருமே இல்லை. என் பிள்ளை ரெண்டையும் காப்பாற்றல விட்டுட்டு போயிட்டு. வயதான பழனி 22 ஆண்டுகளாக இராணுவத்தில் சேவையாற்றினார். நாட்டுப்பற்றால் தமது சகோதரரையும் இராணுவ வீரராக்கிய பழனி தமது மகனையும் இராணுவ வீரனாக்குவதையே லட்சியமாக கொண்டிருந்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் கணேஷ்குமார் மற்றும் ஆனந்தன்.